ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது வரைக்கும் எவ்வளவோ மிராக்கிள் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே சந்தோஷமாக தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நான் பாபாவை பற்றி பேசுகிறேன் இல்லையா. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மிராக்கிள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு தெரியுமா? இது என் பையனை பற்றின மிராக்கிள். ஓகே, என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் இப்பையும் லைக் பண்ணுறதே இல்லை. நீங்கள் லைக் பண்ணாதான் வெகு வாரியான ஜனங்களுக்கு போய் சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. மலையை மகிழ்ந்து அனுபவித்தார்கள். பாபா கைகளில் பக்தர்களின் கைகளில் கொடுத்து அவர்களது நெற்றியில் தமது கைவிரல்களால் பூசிவிட்டார். அவர் தம்முடைய இதயத்தில் அவர்களுக்காக கொண்டிருந்த அன்பு எல்லையற்றது. பிறகு அவர்கள் பக்தர்களை நோக்கி பின்வருமாறு அளவலாவினார். ஓ பாபு, சாப்பிட செல்லும். அண்ணான், நீர் உமது இருப்பிடத்திற்கு செல்லும். ஓ பாபு, உமது உணவை மகிழ்ச்சியுடன் சாப்பிடும். இவ்வாறாகவே ஒவ்வொரு பக்தரையும் அழைத்து பேசி அவர்களை வீட்டுக்கு அனுப்பினார். இப்போதும் கூட ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் எத்தனையோ மிராக்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய பர்சனல் மிராக்கிள் ஆகட்டும், இல்லை சப்ஸ்கிரைபர்ஸோடைய மிராக்கிள் ஆகட்டும், இத்தனையோ சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் நான் ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுவேன். ஏன்னா பாபாவை பற்றி பேசுகிறது அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது யாருக்கு நடந்திருந்தாலும் எனக்கு நடந்த மாதிரி அது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அதை வந்து எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன். அப்படின்னாலும் இன்றைக்கி வீடியோ எனக்கு சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். வை ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், நான் தவமிருந்து எப்படியெல்லாம் பாபாவுக்கிட்டையும் முருகர்கிட்டையும் தவமிருந்து ஒரு வரம் வாங்கினேனோ, நான் வரம்னு சொல்கிறது என் பிள்ளை வரம் வாங்கினேனோ, அந்த பிள்ளைகள் வந்து எனக்கு உருவாகிறதுக்கு தொடங்கின நாளில் இருந்து அந்த குழந்தைங்களை நான் பெற்றெடுக்கிற வரைக்கும் எனக்கு பாபா எப்படியெல்லாம் கனவு கொடுத்தாரு, எப்படியெல்லாம் எனக்கு மிராக்கிள் பண்ணாருன்னு எத்தனையோ அற்புதங்களை என்னுடைய குழந்தை வரம்னு நான் ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் ஹிட்டான ஒரு பிளேலிஸ்ட்டு. நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு எத்தனையோ வீடியோஸை என் சேனலில் கொடுத்துருக்கேனாலும் ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் நான் வந்து என் பையனுக்கே கனவு வரும். பாபா வந்து கனவு மூலயமா என் பையன்கிட்டயே பேசுவார் அப்படின்னும், அதை அவன் என்கிட்டயே வந்து சொல்லுவான் அப்படின்னும், அதை நான் உங்ககிட்ட வந்து சேனலில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னலாம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஆனால் ஆசைப்பட்டதுண்டு. என்கிட்ட பேசுகிற பாபா கண்டிப்பாக ஒரு நாள் என் குழந்தைங்க வளர வளர அவங்ககிட்டையும் பேசுவார் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எஸ், மகிழன் மகிழ்மதி எந்தளவுக்கு நான் தவம் இருந்து பெற்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த குழந்தைங்க வளர வளர என் பையனுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே அறிவு வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வளர்ந்த அவங்களுக்கு வந்து டெய்லியும் எங்கள் அம்மா சத்சரிதம் படிக்கும்போது அந்த பக்கத்துலேயே உட்காந்து சத்சரிதம் கேட்குறதும், அதுலேருந்து வர்ற கதைகள் வந்து கேட்டுட்டு அதுலேருந்து டவுட் கேட்குறது, இதெல்லாம் மகிழனுக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். அது மாதிரி ஒவ்வொரு கதை ஒவ்வொரு சாப்டர் படிக்கும்போதும் அதுலேருந்து வர்ற சில விஷயங்களையெல்லாம் அம்மா வந்து அவங்களுக்கு போதிப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப ஆர்வம். அதே போல் சகலம் சாய்பாபாவில் நான் எந்த மிராக்கிள் வீடியோ பேசினாலும் அதை எடிட் பண்ணும்போது என் பக்கத்துலேயே உட்காந்து கேட்பான். நான் என்ன வந்து சொல்கிறேன் அப்படின்னும், அதை கவனிக்க தவறிட்டான்னா இன்னொரு தடவை அதை போடுங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த மாதிரி அவனுக்கு பாபாவுடைய வீடியோஸ் கேட்குறதுல, நான் பாபாவை பற்றி பேசுகிறதுலையும், எங்கள் அம்மா சத்தமாக படிக்கும்போது அதை கேட்குறதும், அதுலேருந்து வர டவுட்ஸ் சந்தேகங்களையெல்லாம் விளக்கமாக கேட்குறதுலையும் மகிழனுக்கும் மகிழ்மதிக்கும் ஆர்வம் அதிகம். அதில் மகிழனுக்கு அது கொஞ்சம் ஆர்வம் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான பாய்னு வச்சுக்கோங்களேன் என் பையன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற என் பையன் வந்து இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கு வந்த முதல் கனவு அப்படியும் 2வது கனவு, இந்த 2 கனவு மொத்தமாகவே அவனுக்கு 2 கனவு வந்திருக்கு. அந்த 2 கனவும் என்ன நடந்தது அப்படின்னும், அது எப்படி நடந்தது, பாபா அதன் மூலயமா அவனுக்கு என்ன சொல்ல வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு அம்மாவாக எனக்கு இது உண்மையாலுமே சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்த கனவு என்னென்னா, அவன் வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன். எல்லாருமே வந்து நாளைக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் வந்து எழுதிட்டு வரோம் அப்படிங்கிறத இவங்க வந்து யார் ஹையஸ்ட் நம்பர் எழுதி வராங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு, நம்பர்னால் 1 2 3 4 5 அதுதான். அதை வந்து அதிகமாக யார் எழுதிட்டு வராங்களோ, யார் ஹையஸ்ட்டோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1 வீக் டைமு, 1 வீக்குள்ளே எவ்வளோ நம்பர்ஸ் ஹையஸ்ட்டாக எழுதுகிறோம் அப்படின்னு இவனோட ஃப்ரெண்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 1 வீக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்ச ஃப்ரீ டைம்லலாம் உட்காந்து எழுதுவோம். நம்ம வின் பண்ணணும், நம்ம தான் ஹையஸ்ட்டாக வரணும்னு முக்கி உட்காந்து நம்பர்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4000 வரைக்கும் அவன் வந்து எழுதிட்டான்.
ஆனால் அவனுக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ எழுதுனாங்க அப்படின்னு தெரியலை. அவன் வந்து ஒரு காம்படிஷனாக நினைக்கிற ஒரு பையன், அவன் வந்து முன்னாடி வந்துடக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். இப்போ அதை நினச்சிக்கிட்டே இவன் வந்து தூங்கியிருக்கான். தூங்கின போது ராத்திரி அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. என்னென்னா, இவனோட ஃப்ரெண்டு வந்து வெறும் 200 எழுதியிருக்கான், இவன் வந்து 600 அந்த மாதிரி எழுதியிருக்கான். அண்டு கனவில் இவனுக்கு இவன் தான் ஹையஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு கனவு வருது. காலையில் அதை அவன் என்கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, என் ஃப்ரெண்டு வந்து வெறும் 200 தான் எழுதியிருக்கான், நான் 600 எழுதியிருக்கேன், அப்போ நான் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கேன், நான் தான் வந்து வின்னராக இருக்கேன் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிறோமா அப்படின்னு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னான். இதுதான் அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் கனவு. அப்போ எனக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தாலும் நான் அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன். சரி, என்னமோ அதையே நினச்சிக்கிட்டு தூங்கினதுனால அவனுக்கு வந்திருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை கேஷுவலாக தான் விட்டுட்டேன். ஆனால் அன்றைக்கி அவங்க போய் எல்லோரும் பசங்க கூட செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இவனோட ஃப்ரெண்டு வந்து 2000 அப்படின்னும், இவன் வந்து 4000 வரைக்கும் இவன் எழுதியிருக்கான், இவன் தான் வந்து ஹையஸ்ட்டாக இருந்திருக்கான். ஸோ இவனுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. என்னை விட இவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிருக்கான், சந்தோஷமும் ஆயிருக்கான். வீட்டுக்கு வந்ததும் சொன்னான், அம்மா இங்கே பாருங்கள், எனக்கு வந்து யாரை அவன் கனவுல பார்த்தானோ, எந்த பையனை கனவுல பார்த்தானோ அவன் வந்து 2000 தான் எழுதியிருக்கான், அவன் வந்து 200 எழுதுகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா, நான் வந்து 600 எழுதுன மாதிரி வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தான் வின் பண்ணேன், நான் 4000 எழுதி வின் பண்ணேன், அவன் வந்து 2000 தான் எழுதுனான் அப்படின்னு அவன் வந்து சொல்லும்போது அவனே அதை லிங்க் பண்ணுறான். எனக்கு வந்து அவனுக்கு அப்போ புரியலை. இது நடந்ததுமே அவன் வந்து சொன்னான், அம்மா இந்த கனவும் இதுவும் மேட்ச் ஆகுது, வெறும் நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகலை, நம்பர் வந்து 100ல் காட்டுது, ஆனால் நாங்கள் 1000ல் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த கனவு மூலயமா பாபா அவங்ககிட்ட பேசியிருக்காரு அப்படின்னும், நீ தாண்டா வின் பண்ணுவ அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டே காட்டி கொடுத்துருக்காருங்கிறது அந்த ஸ்பாட்டில் எனக்கு புரிஞ்சுது. அப்போ அவங்ககிட்ட நான் வந்து பெருசாக எதுவும் சொல்லிக்கல. சரிடா, கனவு அது எப்படிமா கனவுல வந்த மாதிரியே எனக்கு நடந்தது, கனவுல வந்த மாதிரியே நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி நடக்கும் சாமி, நீங்கள் தானேம்மா அடிக்கடி கனவு வருதுன்னு சொல்லுவீங்க, இப்போ எப்படி எனக்கும் இந்த மாதிரி வருது அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பித்தான். அப்போ அதை நான் வந்து லைட்டாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னா, அவனுக்கு கோழி குஞ்சு வளர்த்தணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் கோழி குஞ்சை வந்து நாங்கள் கலர் கோழி குஞ்சு கிடைக்கும் இல்லையா, எல்லா கலரும் அதை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதனால் சரி அது செத்து போயிருண்டா அப்படின்னு சொன்னாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே அவங்களுக்கு புரியும். கோழி குஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப நாள் நம்மளால் வளர்த்தவே முடியாது இல்லையா. அதை நான் சொல்லி பார்க்குறேன், செத்து போயிருண்டா வேண்டான்னா அவன் கேட்கல, வாங்கியே ஆகணும்னு சொன்னதுனால அவனோட ஆசைக்காக 4 கோழி குஞ்சு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்தோடனே சந்தோஷமாக அதை வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தான் ஒரு வாரம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு, நல்லா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அந்த கோழி குஞ்சு எல்லாமே. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் ஒரு நாய் எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து, அதாவது வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு கோழி குஞ்சை வாயில் கவ்விட்டு ஓடுது. இந்த மாதிரி இவனுக்கு ஒரு கனவு வந்து பயந்து எந்திரிச்சிட்டான். அப்போ காலையில் ஏன்டா அப்படின்னு ஜர்க்காய் எந்திரிக்கிற அப்படின்னு கேட்டதுமே, அம்மா கனவா அப்படின்னா, ஏன்டா என்ன கனவு அப்படின்னா, அம்மா ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவில் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சை ஒரு நாய் வந்து கவ்விட்டு போகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சதும் ஓடி வெளியில் வந்து பார்க்குறான், கோழி குஞ்சு இருக்கா இல்லையான்னு ஓடி வந்து பார்க்குறான், இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு என்கிட்ட இதை விவரமாக சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரிடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டுறே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியலை. சாலிடாக ஒரு 10 o'clock இருக்கும், 10 to 10:30 ஒரு பூனை எங்கள் வீட்டு காம்பவுண்ட்குள்ளே பூந்து அதே கலர் கோழி குஞ்சை இவன் கண்ணு முன்னாடி கவ்விட்டு ஓடிடுச்சுங்க. நீங்கள் அப்படியே வீடியோவை பாருங்கள், கிளிப்பிங்ஸை பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கோழி குஞ்சு தான் அவனுடைய ஃபேவரட் கோழி குஞ்சு. ஸோ இவன் வந்து அதை பார்த்ததுமே உண்மையாலுமே ஷாக் ஆகிட்டான். ஏன் அப்படின்னா, இவனுக்கு வந்து எல்லோ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, இவன் கனவுல பார்த்தது அந்த நாய் மஞ்சள் கலர் கோழி குஞ்சு, அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தான், என்ன பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த நாய் வந்து மஞ்சள் கலர் கோழி குஞ்சை கவ்விட்டு போகிற மாதிரி இவனுக்கு வந்து கனவு வந்திருக்கு. ஸோ காலையில் இவன் பார்க்கும்போது அந்த பூனை மஞ்சள் கலர் கோழி குஞ்சை தான் கவ்விட்டு போயிருக்கு அப்படிங்கிறத இவனே அதை நோட்டீஸ் பண்ணிட்டான். அதை பார்த்ததும் ஷாக் ஆகிட்டான். ஸோ என்கிட்ட ஓடி வந்து அம்மா பூனை கவ்விட்டு போயிடுச்சு அப்படின்னு வேகமாக கத்தி என்னை கூப்பிட்டதும் நான் ஓடி வந்து பார்த்தா இதையெல்லாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதில் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அவனுடைய ஃபேவரட் கோழி குஞ்சு செத்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக அவன் வருத்தப்படணும் இல்லையா, அவன் வருத்தப்படக்கூடிய ஆள் தான். ஆனால் அன்னைக்கு அவன் அதிர்ச்சி தான் இருந்தான். அவனுக்கு வந்து அதிர்ச்சி கலந்த ஏதோ ஒரு சந்தோஷம்,
ஒரு 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 கேள்விக்குறியிலேயே நிற்கிறான். என்ன அப்படின்னா, கனவில் நாய் வந்து கவ்விட்டு போச்சுமா, நிஜத்தில் நாய் வராமல் பூனை வந்து கவ்விட்டு போகுது. கரெக்டாக எப்படி அதே மஞ்சள் கலர் கோழி கொஞ்சம் கவ்விட்டு போகுது. இவன் அந்த நாள் ஃபுல்லாக அதையே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பற்றியே யோசிக்கிறானே தவிர்த்து அவனுக்கு வந்து அந்த பாதிப்பு குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, பாபா அவனுக்கு குறிப்பு கொடுத்துருக்காரு, உன்னுடைய ஃபேவரட்டான மஞ்சள் கலர் கோழி குஞ்சு இன்றைக்கி செத்துரும், அது கவ்விட்டு போயிடும். ஒரு பூனை வந்து கவ்விட்டு போயிடும். பாபா தான் சூட்சமாக தானே சொல்லுவார், எதையுமே டைரெக்டாக சொல்ல மாட்டார்ல, இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டார், சுற்றி வளைச்சு தானே சொல்லுவார். ஸோ மகிழனுக்கு அவர் காட்டி கொடுத்தது நாய், ஆனால் நிஜத்தில் வந்தது பூனை. இவனுக்கு வந்து இந்த கனவு வராமல் இருந்திருந்தான் இவன் கண்டிப்பாக அழுதுருப்பான். கோழி குஞ்சு போயிடுச்சு செத்துருச்சுன்னு அழுதுருப்பான். பட் அதில் என்ன விஷயம்னா, இவன் டக்குன்னு இவனுக்கு அந்த கனவு வந்து இன்டர்லாக் பண்ணுது. அந்த இடத்துல இன்டர்லாக் பண்ணதும் இவன் இதையும் அதையும் மேட்ச் பண்ண உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படிம்மா எனக்கு கனவுல வந்த மாதிரியே இது நடக்குது, எப்படிம்மா இந்த கனவுல வந்த மாதிரியே இது நடக்குது, கனவுல நான் பார்த்தது நாய், நிஜத்தில் வந்தது பூனை, அது எப்படி பூனை வரணும், நாய் தானே வந்திருக்கணும், ஏன் பூனை வந்துச்சு, இப்படியெல்லாம் அவன் சிஐடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் நான் என் பையனை உட்கார வச்சு சொன்னேன், கண்ணு இது வந்து பாபா உங்ககிட்ட உனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, உனக்கு வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரு, அது எப்படிம்மா பேசுகிறாரு அப்படின்னு அவனுக்கு நான் வந்து சொல்லி புரிய வச்சேன். பாபா எப்பயுமே நம்மக்கிட்ட கனவு மூலியமாக தாண்டா பேசுவாருன்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ தான் அவன் வந்து என்கிட்ட சொல்கிறான், ஓ இதைத்தான் நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் ஆத்தாக்கிட்ட கனவுன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு அவன் கேட்டான். ஏன்னா என்னுடைய கனவுகள் வந்து நான் டெய்லியும் காலையில் அம்மாக்கிட்ட சொல்லும்போதும் அவன் அப்பப்போ கேட்பான். ஆனால் எப்பயுமே நீங்கள் மட்டும்தானம்மா கனவுன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு தானேனம்மா இந்த மாதிரி நிறைய கனவு வரும், இப்போ என்னம்மா எனக்கும் வருது அப்படின்னா அவன் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்தே அவன் மீளவே இல்லை. அதையே யோசிக்கிறான். அதில் ஒரு பக்கம் அவனுக்கு என்ன சந்தோஷம்னா, நமக்கும் கனவு வருதுங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், அம்மா மாதிரி நமக்கும் நடக்குது அப்படின்னு. ஸோ இதன் மூலயமா எனக்கு வந்து உண்மையாலுமே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் பாபா கிட்ட சொல்லியிருக்கேன், என்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி என் பசங்கக்கிட்டையும் பேசணும் பாபா, கனவு மூலியமாவோ இந்த மாதிரி அவங்களும் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா என் பசங்கக்கிட்டையும் நீங்கள் பேசணும், அதையும் நான் வந்து ஒரு நாள் கேட்கணும், அவங்க வாயால் அவங்களும் இதை சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னலாம் நான் வேண்டியிருக்கேன் ஒரு காலத்தில். அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் மகிழனுக்கு கண்டிப்பாக இது நடக்கும், மகிழனுக்கு கனவு வரும், இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பிகாஸ் ஹீஸ் வெரி ஸ்மார்ட். இவனுக்கு வந்து நிறைய அந்த கிராஸ்பிங் பவர் இருக்குது. யார் என்ன சொன்னாலும் டக்குன்னு கிரகிச்சுக்குவான். அண்ட் அதை பற்றி உட்காந்து ஆலோசனை பண்ணுவான். அது மாதிரி நான் என்ன சொன்னாலும் சரி, பாபாவை பற்றி என்ன சொன்னாலும் சரி, வீடியோ எது கொடுத்தாலும் சரி, அது உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிப்பான். அது எப்படிமா இது எப்படிமான்னு நிறையா கொஸ்டின்ஸ் பண்ணுவான். ஸோ இவனுக்கு கண்டிப்பாக கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், கிட்டத்தட்ட இப்போ அவனுக்கு வந்து 8.5 வயசு, 9 ஆக போகுது. இந்த வயசில் அவனுக்கு அவன் மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாபா அவனுக்கு 2 முறை நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு ஒரு முறையும், 2வது முறை உன்னோட ஃபேவரட் கோழி குஞ்சு, அந்த மஞ்சள் கலர் கோழி குஞ்சு செத்துருவோம் அப்படிங்கிறத அவனுக்கு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் கனவு மூலியமாக கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற போது எல்லையெல்லாம் மகிழ்ச்சின்னு தான் நான் சொல்வேன். பெற்ற பையனை அடைந்து விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தவமிருந்து பெற்ற என் பையனுக்கும் இன்றைக்கி இந்த மாதிரி சின்னதாக வருது அப்படிங்கிற போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், சகலம் பாபாவில் நான் எவ்வளோவோ வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், எத்தனையோ பேர்த்துடைய மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் என் பையனுக்கே இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா. அதுதான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். அவர் யாருடைய மனசையும் நோக விடாமல் தான் பார்த்துக்குவார். குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே சச்சரதம் வீட்டில் சத்தமாக படிங்க, அதில் இருக்கிற சில விஷயங்களை குழந்தைங்க போதிக்க பழக்கி கொடுங்க. நான் வந்து கர்ப்பமாக இருக்கும்போதே சச்சரதம் படிச்சுக்கிட்டே இருந்து தான் நான் என்னுடைய ப்ரெக்னென்சி டேஸை வந்து கழித்தேன். அப்படி படிச்சிருந்து குழந்தை பெற்று அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து பாபாவுடைய திருவடியிலேயே இருந்து இன்றைக்கி அதே குழந்தை என்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தது 2023 இருந்து இவங்களுக்கு வந்து எப்படி இந்த சச்சரதம் வந்து இவங்க கேட்டு பழகினாங்க அப்படின்னு நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தபோது எடுத்த வீடியோ. அதே போல் சாய்னிவாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸையும் இந்த கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள்.
ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட போய், கிருஷ்ணா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது அவங்க வீட்டுல இருந்து அவரே கையால தயாரிச்சு ஒரு இனிப்பு செஞ்சு கொண்டு போறாரு. சரியா? சுதாமர் கொண்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அடடே, நம்முடைய நண்பன் நமக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கிறானே அப்படின்னு. அது மாதிரிதான் கடவுளுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை கடவுளுக்காக கொண்டு போய் கொடுத்தோம்னா கடவுள் வந்து நமக்கு சந்தோஷப்பட்டு நமக்கு நிறைய நல்லது செஞ்சிருவாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எது சாப்பிட்றதுனாலோ சாப்பிடறதுக்கு முன்னால பாபா கடவுளே இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு கும்பிட்டு என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்பதான் கடவுள் நமக்கு எல்லாம் நல்லது செய்வாரு. கொட்டாய் வந்துருக்குடா. ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவளை அளித்த போது கிருஷ்ணர் மகள் அவரது ஒப்புவம் என்ற வேடிக்கையான வழியை கற்பித்திருக்கிறார். ஓம் சாய்ராம். அப்படின்னா அதைத்தான் இப்ப நான் சொன்னதான் சொல்றேன். முதல்ல சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் நாம சாப்பிடணும். இது கதை தான் சாமி. எல்லாத்துலயும் கதை கொடுத்துருக்குறாங்க. ஆனா நாம தான் படிக்க மாட்டேங்கிறோம். எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாங்க. நீங்க இப்படிதான் செய்யணும், இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் வாழணும், எப்படி இருந்தா கஷ்டம் இருக்காது அப்படிங்கறது எல்லாம் நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு தான் புரியுது. அண்ணா சிதனிக்கு யார் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம கையில சாப்பிடறதுக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்தாங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. நாம எப்படி அம்மாக்கு ஒரு வாய் அப்பாவுக்கு ஒரு வாய் விளையாடுறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்துக்கும் பங்கி கொடுக்கணும்னு சொல்றாரு கிருஷ்ணர். அப்படி கொடுக்கலைன்னா கிருஷ்ணர் வந்து சாபம் கொடுத்துறாரு. நீ என்ன நல்லா போட்டு எல்லாம் மண்ணா போட்டு அதான் சொல்றாங்கப்பா. ஆமா, என்ன சம்பாதிச்சாலும் இருக்காது அதுக்கப்புறமா. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆனால் பின்னர் அவர் கிருஷ்ணருக்கு என்ன சொல்றாரு? தன் மனைவியின் சொந்த உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவளை அளித்த போது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு அனுபவிக்காக. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயப்பள்ளி அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். अनंत कोटि ब्रह्मांड नायक राजा राजा योगी राजा परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. இது தபாங்க श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ ओम साईं श्री साईं. போதுங்க. அதே அவங்களுக்கு வளர்க்க தெரியாது. ஃபுட்டு ராகி கம்பு போடணும். சரி வாங்கிக்க. ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.